அவசரப்பட்ட பெண். காலிங் பெல் அடித்தது. யாராயிருக்கும்? மனதின் கேள்வியோடு கதவு திறந்தேன். நீலவண்ண சுடிதாரில் அழகி பத்மா நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முகம் வழக்கத்துக்கு மாறாக வாடியிருந்தது. இதே ஃப்ளாட்டில் 5வது மாடியில் வசிக்கும் பத்மா இந்த நேரத்தில் எதற்காக வந்திருப்பாள்? அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் வெறும் வாய்களுக்கு மெல்லும் அவள்தான். உள்ளே வா பத்மா. இல்லை ஆண்டி, வெளியில் கிளம்புறீங்க போல தெரியுது. வாக்கிங் போக தான் கிளம்பியிருக்கேன். சரி, போயிட்டு வாங்க. நான் போகிறேன். சொல்லு பத்மா, என்ன விஷயம்? அவள் தயங்கினாள். திரும்பி போக எட்டு வைத்தாள். உடனே நான் இதோ வாக்கிங் கிளம்பிட்டு இருக்கேன். வந்ததும் உன்னை கூப்பிட்றேன் வா என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன். பத்மாவின் முகத்தில் பேய் அரைந்தது போல கருமை நிழல். அந்தி சாயும் மாலை பொழுது சூரியன் தனது வேலையை முடித்துக்கொண்டு அஸ்தமனமாகி கடலில் குளிக்க தரை இறங்கியாச்சு. இன்று பௌர்ணமி வேற. முழு நிலவு சிங்கரமாய் சிரித்து கொண்டு வானத்து சாளரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறது. பாண்டிச்சேரி கடல் காற்றுக்கு கேட்கவா வேண்டும்? அந்த அழகிய ஊருக்கு மேலும் அழகு சேர்ப்பது அந்த கடலும் தான். எப்போதும் போல் நான் மாலை வாக்கிங் சென்றுவிட்டு திரும்பும் வேளை வீட்டை நோக்கி வரும்போது நிலாவை பார்க்க மேலே தலை உயர்த்தி பார்க்கிறேன். சூர்யா டவர்ஸ் மின்னும் எழுத்துக்களோடு மோகன் நகரின் பிரம்மாண்டமான 5 மாடி குடியிருப்பு மயங்கு வேலையிலும் வைரமாய் மின்னிக் கொண்டிருந்தது. அங்கு நான் கண்ட காட்சி என்னை ஒரு நிமிடம் நிலை தடுமாற செய்தது. நீலவண்ண உடை அணிந்த பெண் மேலிருந்து கீழே எட்டி பார்ப்பது போல் உடனே எனக்கு பொறி தட்டியது. யார் இந்த பெண்? ஓ, பத்மா. இவள் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாள்? நான் வருவதற்குள், நான் எண்ணி முடிப்பதற்குள் அவள் காற்றை கிழித்து கொண்டு அசுர வேகத்தில் தரையில் மோத விழுந்து கொண்டிருந்தாள். தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாள் என்று நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. இப்போது என் கைவசம் மொபைல் கூட எடுத்து வரவில்லை. யாராவது காப்பாற்றுங்களேன், யாராவது காப்பாற்றுங்களேன். என் குரல் எனக்கே கேட்கவில்லை. தொண்டைக்குழியில் ஏதோ அடைப்பது போல் நான் சுதாரிப்பதற்குள் அது நடந்துவிட்டது. காலடியில் தொப்பென்று சுட்டு வீழ்த்திய பறவை போல் வந்து விழுந்தாள் பத்மா. சிமெண்ட் தரையில் பீரிட்டு பரவி வலித்தோடியது இரத்த வெள்ளம். நடுவில் நீல வண்ணம் மெல்ல மெல்ல இரத்தத்தில் தோய்ந்து சிகப்பாக மாறிக்கொண்டிருந்தது. அவளது குத்திட்ட பார்வை அவள் பறந்து போனதை சொல்லி விழித்தது. என் இதய துடிக்க மறந்து திக்கென்று உறைந்து நின்றது. நான் சென்று வந்த இந்த 1 மணி நேரத்துக்குள் அவளுக்கு அவ்வளோ அவசரமா? இதற்கு தான் நான் போகிறேன் என்று என்னிடம் சொன்னாளா? நான் வரும் வரைக்கும் காத்திருக்க கூடாதா பத்மா? உன் இறுதி நொடியை நான் பார்த்ததும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியவில்லையே. என் இதயம் சுக்கு சுக்காக நொறுங்கிக் கொண்டிருந்தது. என்ன செய்வேன்? உன் முடிவுக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என என் மனசாட்சி குற்ற உணர்வில் என்னை வாட்ட துவங்கியது. இதோ உன்னை சுற்றி சாக்பீஸ் கோடுகள். நீ விழுந்து அழிந்த இடத்தை சுற்றி இரத்த கரையோடு சேர்ந்து சாக்பீஸ் கோலம் வரைந்து வைத்துவிட்டு உன்னை மட்டும் ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டுக்கொண்டு சென்று விட்டார்கள். நான் இந்த அதிர்ச்சியில் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என அனைத்தையும் ஒரு இயந்திர கதியில் வாயெடுத்து போய் வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என்ன சொல்ல வந்தாய் பத்மா என்னிடம்? என்ன கேட்க வந்தாய் பத்மா? என் மனது இந்த கேள்வியை கீழில் விழுந்த இசை தட்டு போல மறுபடி கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்குள் சூர்யா டவர்ஸில் வசிக்கும் அத்தனை வீடுகளுக்கும் விசைய காட்டு தீ போல பரவிக்கூடி நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பொதுவாக சொன்ன ஒரே வார்த்தை, இன்னைக்கு காலையில் தானே இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட பேசிட்டு போச்சு. சாயங்காலம் இப்படி ஒரு முடிவுக்கு வர என்ன காரணமோ? என் இதயத்தில் யாரோ ஊசியால் சுருக்கென்று குத்தியல் போல் வலி. ஓ பத்மா, எனக்கு தெரியும் உன் குணம். நீ என்ன நினைத்து கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று உன் இறுதி தரிசனத்தை காட்டிவிட்டு வந்திருக்கிறாய் என்று உனக்கு மட்டுமே தெரியும். நீ போட்ட திட்டம், கோலை போல் நீ எடுத்த தற்கொலை முடிவு, அது எங்கள் அறிவுக்கு எப்படி தெரியும்? இப்படி செய்து கொண்டாயே, உன் அப்பா அம்மா வந்து கேட்டால் இங்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவனே நீ என்ன செய்ய போகிறாய்? என் மனம் பிதற்றிக்கொண்டே இருந்தது. இந்த கோர நிகழ்வு நடந்து 1/2 மணி நேரத்துக்குள் போலீஸ், பிரஸ், புகைப்படக்காரர்கள், தொலைக்காட்சி செய்திகள், முழு மற்றும் வேடிக்கை பார்க்க கூட்டம் என்று இது போன்ற நிகழ்வுக்காகவே காத்திருப்போல் போல் சலசலத்தார்கள். அவரவர் பங்குக்கு கொஞ்சமும் கருணை இல்லாமல் கையெழுத்தெடுத்து கொண்டிருந்தார்கள். பின்னர் தற்கொலை செய்து கொண்டது வயசு பெண்ணாச்சே. மேலும் அவர்கள் வீட்டு பெண்ணும் இல்லையே. நான் அவர்களை விட்டு மெல்ல நகர்ந்து வெளியேறினேன். பத்மா கடைசியாக நின்ற இடம் இது. மொட்டை மாடி. அங்கே சென்று பார்க்கலாம் என லிஃப்டில் ஏறி மொட்டை மாடிக்கு சென்றேன். நல்ல வேளை அங்கு யாரும் இல்லை.
அவள் நின்ற இடத்தை நான் நெருங்கியதும் என் மனம் பதறியது. வயிற்றில் எதுவோ திரண்டு புரண்டது. ஒரு இனம் புரியாத உணர்வு வயிற்றை கலக்க மெல்ல சென்று அங்கேருந்து கீழே பார்த்தால் அதில் பாதாளமாய் என் தலை கிருகிருவென்று சுற்றி நான் வறண்டது. பத்மா, எங்கிருந்துதான் உனக்கு இவ்வளோ தைரியம் வந்ததோ? நினைத்து கொண்டே நிலாவை பார்க்கிறேன். நிலாவே, என்னோடு சேர்ந்த நீயும் தானே இதற்கு சாட்சி. என் கண்கள் நிலவை கேள்வி கேட்டது. காட்டில் சடசடவென்ற காகிதம் அடித்துக்கொள்ளும் சத்தம் காலடியில் கேட்க குனித்து பார்க்கிறேன். அது ஒரு டைரி. மின்னலென அதை கையில் எடுத்துக்கொண்டு யாராவது பார்க்கிறார்களா என்று அக்கம் பக்கம் பார்த்து கொண்டே இன்னும் ஒருவரும் மாடிக்கு வரவில்லை. ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வேக வேகமாக கீழே இறங்கி என் வீட்டுக்கு நுழைந்து கதவை தாளிட்டேன். நெஞ்சு திக்கு திக்குன்னு அடித்துக்கொள்ள டைரியை அவசரமாக புரட்டி பார்க்க அதில் பத்மாவின் மணிமணியான கையெழுத்து. மார்ச் 6, 2012 என கொட்டையாக எழுதி கையெழுத்து போட்டிருந்தது. கடைசியாக அவர் எழுதிய வரி இதுவாக தான் இருக்க வேண்டும். நினைத்த மாத்திரத்தில் கண்களிலிருந்து என்னையும் அறியாமல் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. நினைவுக்கு வந்தவளாய், அப்படியானால் அவள் எழுதிய பேனா? ஓ, நான் அதை எடுக்க எப்படி தவறினேன்? மீண்டும் மாடிக்கு கையில் பெயிண்டார்ச்சை எடுத்துக்கொண்டு தடதடவென்று ஓடி மெல்ல தரையை பார்த்து பேனாவை தேடும் விதமாக ஒலியடிக்கிறேன். நான் நினைத்தது போலவே அந்த பேனா கைப்பிடி சுவர் ஓரமாக தேங்கி கிடந்தது. அசுர வேகத்தில் பேனாவை எடுத்துக்கொண்டு கீழே வந்து வீட்டுக்குள் புகுந்து கதவை தாளிட்டேன். பயத்துடன் மூச்சு வாங்கியது. ஆமாம், நான் ஏன் அவளது டைரிக்காக இவ்வளவு பதட்டப்படுகிறேன்? எனக்கே புரியவில்லை. வெறும் ஆர்வம் மட்டும்தான். இன்னும் டைரியில் வேறு என்ன எழுதியிருக்கிறாள் பார்க்கலாம் என புரட்டிய போது சூரிய டவர்ஸ் புராணம் அழகாக ஆங்கிலத்தில் பத்மா இதில் வசிக்கும் ஒவ்வொரு வீட்டை பற்றியும் அங்கே இருப்பவர்கள் பற்றியும் எழுதி வைத்திருந்தாள். அப்படியென்றால் இது ரொம்ப ஆபத்தான டைரி தான். இது எங்கிட்டே இருக்கட்டும். இப்போ முதலில் அதை ஒளித்து வைக்க வேண்டும். அவளை தான் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த டைரியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். ஏதோ வேகத்தில் செய்வது குற்றம் என்று தெரிந்தும் ஒரு அசட்டு தைரியத்தில் டைரியை ஒளித்து வைத்த இடம் தேடினேன். மனதுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு. என்னை பற்றி என்ன எழுதியிருப்பாள் பத்மா? நினைத்த மாத்திரத்தில் புரட்டியவுடன் அந்த பக்கம் வந்தது. G to பிரியா ஆண்டி. ஆம், அது நான் தான். படிக்க ஆரம்பிக்கிறேன். அழைப்பு மணி சத்தம். திகிலோடு டைரியை மூடி புத்தக அலமாரிக்குள் திணித்து விட்டு கதவை திறக்கிறேன். வாசலில் போலீஸ். அத்தனை குளிரிலும் எனக்கு வியர்த்து கொட்டியது. நீங்கள் பிரியா மேடம் தானே? வந்திருந்த போலீஸின் குரலில் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு மென்மை இழைத்தது. ஆமாம், இந்த மாதிரி அந்த பொண்ணு செய்து கொள்வாள் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இது போல நடந்து விடுவதை யாராலும் யூகிக்க முடியாதுதான். பாவம். எனக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு தரணும். செய்வீங்களா? எனது நேரம் வீணாக இருந்தால் அவசியம் செய்வேன். என்னால் அலைய முடியாது. நோனோ, அவ்வளோ சிரமம் தரமாட்டோம். இப்போ கொஞ்சம் அந்த பொண்ணோட ஃப்ளாட்டுக்கு வரீங்களா? கொஞ்சம் சின்ன விசாரணை இருக்குது. மேலும் அந்த பெண்ணோட கூட இருந்தவனின் கைபேசி எண் உங்களிடம் இருந்தால் அதையும் தாருங்கள். இதோ வருகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். 5வது மாடி, நம்பர் 502. அந்த பையன் பேர் பிரமோத். இதோ அவனது மொபைல் நம்பர். இன்று என் மொபைலில் இருந்து எடுத்து நீட்டினேன். தேங்க்ஸ் மேடம். அவரும் அந்த எண்ணுக்கு அடித்து பார்த்துவிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறதே என்றார். இப்போது அந்த பெண் உங்களுக்கு சொந்தமான ஃப்ளாட்டில் தான் குடியிருப்பதாக சொன்னார்கள். நீங்களும் அவங்களோட நல்ல நட்புன்னு சொன்னாங்க. அதோடு இல்லாமல் இந்த நிகழ்வை நீங்கள் தான் முதலில் பார்த்ததாகவும் பேசிக்கொண்டார்கள். அதான் நான் உங்களை தேடி வந்தேன். அதெல்லாம் சரிதான் சார். அந்த ஃப்ளாட் என் மகனுடையது தான். என் மகன் இப்போது துபாயில் இருக்கிறார். இவர்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டிருக்கோம். அவ்வளோதான். ஆனால் எனக்கு அவளது இந்த முடிவின் பின்னணி நிச்சயமாக தெரியாது. கடந்த 2 வருடங்களாக அவள் ஒரு இளைஞனோடு கூட்டு வாழ்க்கை நடத்துவதாக இங்கே குடிவந்தாள். அதனாலேயே இங்கே இருக்க யாருக்கும் அவள் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. வாய்க்கு வந்ததை கண்டபடியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவள் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியாது. அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பது போல்தான் தெரியும். ஆனால் நாளடைவில் ஒருவேளை இவர்களின் பேச்சு அவளுக்கு மன வருத்தத்தை தந்திருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவனும் சின்ன பொண்ணு தானே. முதலில் 3வது மாடியில் இருக்கும் ஃப்ளாட்டுக்கு தான் குடி வந்தார்கள். போன வருஷம்தான் அந்த ஃப்ளாட் ஓனர் வற்புறுத்தி காலி செய்ய சொன்னதாக சொல்லி 6 மாதம் முன்னால் தான் எங்கள் ஃப்ளாட்டுக்கு மாறிக்கொண்டார்கள். ஒரு முறை என்னிடம் வருத்தத்தோடு சொன்னாள், இதற்கு முன்பு இருந்த
வீட்டின் சொந்தக்காரங்க இவள் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை ஏதேதோ காரணம் சொல்லி கணக்கு காட்டி ரூபாய் 40,000 திரும்ப கொடுக்காமல் கழித்து விட்டதாகவும் அதனால் அவளுக்கு நிறைய கடனாகிவிட்டதாகவும் வருத்தப்பட்டு சொன்னாள். இத்தனைக்கும் 2 பேரும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறவங்க தான். என்ன கொஞ்சம் சுதந்திரமாக முற்போக்கா சிந்திக்கிற நினைத்து கொண்டு இப்படி. ஆனால் அதுவே இப்போ அவளது உயிரை பறிச்சிருச்சு. இந்த ஃப்ளாட்டின் இன்னொரு சாவி உங்களிடம் இருக்குமே, துப்பு துளக்க வசதியாக இருக்கும். அனாவசியமாக பூட்டை உடைக்க வேண்டாமே. கைரேகை இடுபவர் வந்திருக்கிறார். தற்கொலைக்கு ஏதாவது துப்பு சீட்டு குறிப்பு. அவர் சொன்னதும் என் கால்கள் கிடுகிடுவென நடுங்க ஆரம்பித்தது. பேசாமல் டைரியை கொடுத்து விட்டு, உனக்கு எதுக்கு வீட் வன்பு? உள்ளே இருந்த நல்ல மனம் ஆணையிட்டது. ஆனால் ஆசை யாரை விட்டது? இதோ இருக்கு சார், என் சாவி கொத்தோடு அந்த வீட்டின் சாவியும் இணைந்து இருந்தது. நல்லதாக ஆயிற்று. இந்தாங்க 502 எடுத்து கொடுத்தேன். அதற்குள் ஃப்ளாட்டின் முன்பும் கணிசமாக கூட்டம். வேடிக்கை பார்க்காப்போ நான் கிளம்புறேன் சார். மெல்ல நழுவினேன். வாங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நான் சாவியை போகும்போது வந்து கொடுத்துட்டு போகிறேன். என் பதிலுக்கு காத்துராமல், கூட்டத்தை பார்த்து இங்கே யாரும் கூட்ட போட்டு ஏன் வேலைக்கு தொந்தரவு கொடுக்காதீங்களே. அவர் பத்மா வீட்டுக்குள் நுழைந்தார். அவரோடு கூட அவரது சகாக்களும். நான் என் வீட்டுக்குள் நுழையும் போதே எனக்குள் ஒரு எண்ணம், மோப்பனாய் வருவான் இவர்களோடு கூட. நினைப்பை திக்கென்றது. வரும்போது பார்த்துக்கலாம். எனது அசட்டு தைரியம் எப்போவுமே பச்சை கொடியோடு தயாராக இருக்கும். உள்ளே நுழைந்ததும் மீண்டும் டைரியை எடுத்து வேக வேகமாக படிக்க. அதில் விசேஷமாக ஒன்றுமில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் அவள் கண்ட சிறு சிறு விஷயங்களே. 2வது மாடியில் இருக்கும் மணிதான் மனைவி அடுத்து துன்புறுத்தி வரதட்சணை கொண்டு வரும்படி படுத்திய பாடு. தினசரி சண்டையில் அவளை அடித்து துவைப்பது. அவள் வீட்டின் பக்கத்து வீட்டில் இருக்கும் காஞ்சனாவின் கணவர் வேறு ஒரு பொண்ணோடு குடும்ப ரகசியம் காஞ்சனாவுக்கு தெரிந்ததும் இவளையிடம் வந்து வருத்தப்பட்டு சொன்னது. தனது வயதான காலத்தில் கூட தனக்கென ஒரு பாதுகாப்பு இன்மையை உணர்வதாக நினைத்து அழுதது. பழைய வீட்டுக்கார அம்மா இவளின் 40,000 தராமல் ஏமாற்றி இவளை கடனாளியாக்கியது. அதனால் பிரமோத்துக்கும் தனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள். அப்படியே அடுத்து என்னை பற்றி எனக்குள் ஒரு ஆவல். நிமிர்ந்து உட்கார்கிறேன். பத்மா நல்ல புத்திசாலியும் எழுது திறனும் படித்தவள்தான் என்று அவள் எழுத்து நடை சொல்லிக்கொண்டே போனது. பிரியா ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல குணம்தான். இருந்தும் ஏன் இவர்களின் கணவன் நிராகரித்தான்? இவர்களை விட வேறு எந்த பெண் அவரது வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியும் என்று முடித்திருந்தாள். என்றோ நான் சொன்ன சிறு விஷயங்களை தொகுப்பாக எழுதியிருந்தாள். அடுத்து சில பக்கங்கள் காலியாக. அதன் பின், பிரமோத், நீ செய்வது அநியாயம். என்னை இப்படி ஏமாற்றி விட்டாயே. நான் எப்படி என் பெற்றோர்கள் முகத்தில் முழிப்பேன்? நான் செய்தது தவறு என்று எனக்கு புரியும் போது நீயும் இல்லை என் அருகில். என் சுரிய மரியாதை, எனது தைரியம் எதுவும் என்னோடு இல்லாமல் போனதே. நானே தான் என் வாழ்வின் முடிவுக்கு காரணம். திட்டவட்டமாக நான் தான் காரணம். அழுத்தி அழுத்தி எழுதியிருந்தது. மேலும் ஐ லவ் பிரமோத் எழுதி பத்மா பிரமோத் கையெழுத்து ஒரு ரோஜா பூ வரைந்து வைத்திருந்தாள். அதை படித்துவிட்டு நான் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்தேன். இவள் ஏன் இதையெல்லாம் அவனின் அத்தனை வேலைகள் ஊடையவர்களை பற்றியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாள்? தான் சுயநலமாக எடுத்துக்கொண்ட வாழ்க்கையை நியாயப்படுத்தவா? அடுத்தவரின் வாழ்வோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கவா? இல்லை என்றால் கல்யாணம் செய்தவர்கள் எல்லாருமே இப்படிதான் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் இனிமேல் நான் வாழ முடிவெடுத்தால் போல் தனது சிநேகிதத்துக்கு புத்தி சொல்லவா? அடி அசட்டு பெண்ணே, இவ்வளோ திட்டம் போட்டாயே, கடைசியில் என்னாச்சு? உன்னால் உன் மனதையே கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியவில்லையே. என் ஆராயும் சிந்தனைக்கு நல்ல தீனி. ஆம், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மனம் செய்து கொண்ட பெண்கள் பின்னாலே எப்படியெல்லாம் கணவனின் கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தால்தான் வாழ்வது கல்யாணம் ஆகாமலே சேர்ந்து வாழ்ந்து புரிந்து கொண்டு பொருந்தி வந்தால் மேற்கொண்டு வாழ்வது இல்லாத பட்சத்தில் விலகி வெளியே வருவது மிகவும் பாதுகாப்பானது என்று எண்ணியிருப்பாள் போல. அதனால்தான் அவளை யார் அவதூறாக பேசினாலும் அதை பொருட்படுத்தாலும் பக்குவமாய் ஏற்றுக்கொண்டிருந்தாள். ஆனால் எப்போது தான் எடுத்த இந்த முடிவு பிரமோத் அவளை ஏமாற்றிவிட்டதாக உணர்ந்தாலோ அந்த நொடியே அவள் மனதால் இறந்து விட்டாள். கல்யாணம் செய்து கொள்பவனே ஒரு குடும்பமாக
குழந்தைகளோடு வாழும்போதே சமயத்தில் வேறு ஒரு நட்பு சென்று விடும்போது இவள் திருமண பந்தமே இல்லாமல் கூட வாழ ஒருத்தியே தனக்கு வேண்டாத போது அருந்த செருப்பாய் உதறுவது போல் கலற்றி விட ஒன்றும் கஷ்டமில்லையே. இந்த அனுபவமாக உணர்ந்ததும் அந்த கணமே அவளது பாதுகாப்பு வளையமும் கலன்று விழுந்து விட்டதுதான். எடுத்த முடிவின் கோரம் அவளை பார்த்து சிரித்திருக்கிறது. அவள் ஆதரவாக சாய்ந்து கொண்ட ஒரு தோளும் ஏற்காத போது வீடு வீடாக வந்து பார்த்து தான் நல்லவள்தான் என நிரூபித்து காட்டுவதற்காகவே இப்படி ஒரு கோர முடிவே தானே தேடிக்கொண்டாளோ. அவள் கீழே விழும்போது என்னவெல்லாம் எண்ணியிருப்பாள். என் கற்பனை எகிற நிச்சயமாக அவளது மன கண்முன்னே ஒவ்வொருவரின் வீட்டு நிகழ்ச்சியும் வந்து போயிருக்கும். பத்மாவின் ஆவி நினைக்குமோ அத்தனை வீடுகளிலும் ஏதோ ஒரு பிரச்சனை தானே ஒவ்வொருவருக்கும் நித்தம் சமாளித்து கொண்டு வாழ்கிறார்கள். நான் மட்டும் அவசரப்பட்டு விட்டேனே. இன்று வாழ்க்கை என்பதே காணல் நீர் போல்தானோ. நினைத்த மாத்திரத்தில் ஆமாம் என்பது போல அழிப்பு மணி அடிக்க ஒரு தீர்க்கமான முடிவுடன் டைரிக்கு நடுவில் அந்த பேனாவை சொருகி வைத்து கையோடு எடுத்துக்கொண்டு கதவை திறந்தேன். எதிர்பார்த்தபடியே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சாவி கொத்தோடு, சார் நானே மேலே வந்து பார்க்கணும்னு இருந்தேன். வீட்டை பூட்டிய முடியாது, சாவி உங்ககிட்ட மாட்டிக்கொண்டது. இன்று மாலை நான் வாக்கிங் கிளம்பும்போது அந்த பெண் பத்மா வந்தாள். நான் அவசரமாக கிளம்புறேன், வந்ததும் பேசுகிறேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்கே தெரியாமல் என் வீட்டு டேபிள் மேலே அவள் தனது டைரியை வைத்து விட்டு போயிருக்காள். நான் இப்போ வந்துதான் கவனித்தேன். இது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கலாம். சொல்லிக்கொண்டே அவரிடம் அந்த டைரியை நீட்டினேன். என் நெஞ்சில் இருந்து ஒரு பெரிய பாறாங்கலை இறக்கி வைத்த நிம்மதி. ஓ அடப்பாவமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். பத்திரமாக வைத்து கொண்டார் அந்த டைரி. உள்ளே ஒரு பேனா என்றேன். என் கவலை எனக்கு தானே தெரியும். அதையும் கையில் எடுத்து வைத்து கொண்டார். என் மூச்சு இப்போதுதான் சீரானது. அவர் கிளம்ப தயாரானும் சார் என்று இடம் அறிந்தேன். சொல்லுங்க மேடம் என்றார். எங்கள் வீடு எந்த பிரச்சனையும் வராமல் காலி செய்து கொடுங்க, நீங்கள் தான் உதவ வேண்டும் ப்ளீஸ் என்றேன். அந்த பெண்ணோட அம்மா அப்பாவிடம் தொடர்பு கொண்டு பேசியாச்சு. அந்த பையன் ப்ரொமோத்தை ட்ரேஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்து தருவோம், கவலைப்படாதீர்கள் நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு நகர்ந்தார். இத்தனை பேரின் தலையை வைத்து கொள்ள செய்துவிட்டு பத்மா நிம்மதியாக பறந்துவிட்டாள். இனிமேல் சூர்யா டவர்ஸில் வெறும் வாய்கள் மேல பத்மா என்ற அவள் இல்லை.